தாலி தேவையில்லை, கல்யாணம் பண்ணாம குழந்தை பெத்துக்கலாம். திவ்யா சத்யராஜோட பேச்சு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நடிகர் சத்யராஜோட மகள் திவ்யா சத்யராஜ் ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் குழந்தை பெத்துக்கணும் அப்படின்றத என்னால ஏற்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம ஒரே வீட்டுல வசிக்காம ரெண்டு பேரும் தங்களோட வீட்டுல வாழ்ந்துகிட்டே சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு திவ்யா சத்யராஜ் சொல்லியிருந்தாங்க. திவ்யாவோட கருத்தை குறித்து நிறைய பேர் விமர்சனத்தை கிளப்பின நிலைமையில அதுக்கான விளக்கத்தையும் அவங்க கொடுத்திருந்தாங்க. இந்த நிலைமையில மோகன்ஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மோதிரம் மாதிரியான எந்த சடங்குகளும் இல்லாம பெற்றோர் சம்மதமும் இல்லாம லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்துகிட்டு குழந்தை பெத்துக்கலாம். அது எந்த விதத்திலையும் தப்பு இல்ல. உங்களுக்கு சொத்து பலம்னு எல்லாமே இருக்கு, அப்ப நீங்க குழந்தைய வளர்ப்பீங்க. ஆனா சாமானிய மக்கள் லிவிங்ல வாழும்போது குழந்தைய பெத்துக்கிட்டா ரொம்ப கஷ்டம், அவங்களால நினைச்ச மாதிரி குழந்தைய வளர்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு மோகன்ஜி. முக்கியமா 2000க்கு அப்புறமா பிறந்த பெண்களும் இளைஞர்களும் இந்த மாதிரி பேச்சை கேட்டு தப்பான பாதையில போயிடாதீங்கன்னு சொல்லியிருக்காரு மோகன்ஜி.